குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த செமஸ்டர் ஃபுல்லாகவே நம்ம அந்த வெப் லேப்னு ஒரு லேப் படிப்போம். இது என்னதுன்னா ஜஸ்ட் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது. இந்த லேப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது நம்ம C++ ஜாவாவோட இந்த லேப் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ எடுத்தோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ உன் சிஸ்டத்தில் டி கோடன் ஓப்பன் பண்ணி உனக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நம்பர் போட்டு A15 நினைக்கிறேன், நீ A15 UZA 100ன்னு வச்சுப்போம். சரியா? அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து உன் நம்பருக்குள்ள அகைன் EX இதை ஒரு ஒன்று. சரியா? இந்த ஃபோல்டருக்குள்ள தான் உன்னோட ஃபைலெல்லாம் சேவ் பண்ணணும். சரியா? இப்போ EX ப்ரோக்ராம் போறீங்கன்னா இந்த EX ஒன்றுக்குள்ள தான் அந்த ஃபைல் இருக்கணும். அதுக்குரிய இமேஜ் அங்கே தான் இருக்கணும். அதுக்குரிய ஸ்டைல் ஷீட் அதெல்லாம் இருக்கணும். சரியா? இப்போதைக்கு ப்ரோக்ராமுக்கு EX1ங்கிற இந்த ஃபோல்டர் நேம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம கோடிங் டைப் பண்றதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நோட்பேடு ++ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நீ யூஸ் பண்ண போகிறது விஷுவல் ஸ்டுடியோ, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடு. நான் யூஸ் பண்றது வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். சிமிலர் டு அதே தான், விஷுவல் ஸ்டுடியோ கோடும் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நீ நோட்பேட் ++லயோ வந்து சேவ் பண்ணிட்டு ஒரு கோடிங் டைப் பண்ணா ஃபுல்லா நீ டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயும் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்லயும் மேக்ஸிமம் வந்து டேக் அதுவே எடுத்து வந்து கொடுத்துரும். அதனால நமக்கு வந்து டைப் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்ப எடுத்தோடனே கண்ட்ரோல் என் கொடுத்த நியூ ஃபைல் அதை சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு தான் என்னைக்குமே டைப் பண்ணணும். எங்க சேவ் பண்ணணும்னா நம்மளோட நம்பர் எங்க போட்டோம், A11 A15 UCA 100 இந்த நம்பர்ல ஃபோல்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் சரி, ப்ரோக்ராம் வந்து ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம். காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்புட் எலமெண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னா இன்புட் எலமெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், நம்பர் கொடுக்கறது, ரேடியோ பட்டன் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப அதனால நமக்கு அது ரிலவெண்டா ஒரு பேர் வச்சுப்போம், காலேஜ் அப்ளிகேஷன் .html. இந்த HTMLங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜ் அப்ளிகேஷன் .html கீழே வந்து ஆல் ஃபைல் சூஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல் ஃபைல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்து வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் எங்க சேவ் ஆயிருக்கும்னா இந்த EX1க்குள்ள சேவ் ஆயிருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே நமக்கு என்ன டேக் போடணும், HTML டேக். நீங்க வெறும் HTML கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக் அதுவே கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சரியா? இப்போ டைட்டில் டேக்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதை பேரலா நம்ம ரன் பண்ணிடுவோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு வந்து காலேஜ் அப்ளிகேஷன் நம்ம EXE1 4 சேவ் பண்ணிச்சிருக்கோமா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ப்ரௌசர் கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ப்ரௌசர்ல போயிட்டு கண்ட்ரோல் ஓ கொடுத்து EXE1 நம்ம சேவ் பண்ண அந்த ஃபைல் அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து வியூ ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபைல் வியூவில் இருக்கு. நம்ம கோடிங்ல எதுவும் பண்ணல, அதனால வந்து பிளாங்கா இருக்கு. சரி, இப்போ நம்ம கோடிங் டைப் பண்ணிட்டு ஒன்று ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன டைட்டில் கொடுக்க போறோம்னா காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம். சேவ் பண்ணிருங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே மேலே பாருங்க, நம்ம கொடுத்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். சரியா? எஃப்ஐங்கிறது வந்து ரிஃப்ரெஷ் பண்றது. இது டைட்டில். நம்ம எதுக்காக டைட்டில் போடுறோங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக்குள்ள வந்துருங்க. பாடி டேக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் H2 டேக் எதுக்கு படிப்போம், ஹெட்டிங்காக படிக்கிறது. அப்ளிகேஷன் ஃபார்ம்
நீ ஸ்லாஷ் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? இப்போ இந்த H2 டேக் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். F5 வந்துருச்சு. நம்மளோட 18 டேக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் டேக். எந்த டேக் ஓபன் பண்ணாலும் அதை க்ளோசிங் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க. இதுக்குள்ள நம்ம எலமெண்ட் என்னதுன்னா லேபிள். லேபிள்ல வந்து என்ன வரும்னா ஃபுல் நேம் கோலன். அகைன் கீழே வந்து இன்புட் டைப்ல வந்து என்ன போடணும்னா டெக்ஸ்ட். நம்ம நேம்ல வந்து வெறும் நேம் மட்டும் தான் கொடுப்போம், வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதாவது நம்பரோ ஏதோ கொடுக்க மாட்டோம். அதுக்காக வந்து டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இது வந்து பிஆர் டேக். பிஆர்னா பிரேக் டேக். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஃபுல் நேம் ஒரு இன்புட் எலமெண்ட், இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு எலமெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. சரியா? இதுதான் வந்து டெக்ஸ்ட்டுக்காக கொடுக்கறது. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் இன்புட்டா கொடுக்க முடியும், நம்பர்லாம் கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா நம்ம இங்க வந்து டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் நேமுக்கு பதில் என்ன கொடுக்க போறோம்னா டேட் ஆஃப் பர்த். இங்க டைப் ஈக்குவல் டு என்னன்னு மாத்தணும்னா டேட்டுன்னு மாத்திரணும். நேம் என்னன்னு மாத்திரணும்னா டிஓபின்னு மாத்திரணும். சரியா? இதை சேவ் பண்ணிட்டு இப்போ உங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிருச்சா? டேட் ஆஃப் பர்த்ங்கும் போது நம்ம ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டர் இந்த இன்புட்ல வந்து வெறும் டேட் மட்டும் தான் இன்புட்டா கொடுக்க முடியும். சரியா? இது ரெண்டாவது கண்ட்ரோல். டெக்ஸ்ட், ரெண்டாவது டேட். மூணாவது வந்து ஜெண்டர். இதுல வந்து ஜெண்டர் கோலன் இன்புட் டைப். இந்த டைப்ல வந்து என்ன கொடுக்கணும்னா ரேடியோ. நேம்ல என்ன கொடுக்கணும்னா ஜெண்டர். சரியா? அடுத்தது வேல்யூன்னு ஒன்று உண்டு. வேல்யூல என்ன கொடுக்கணும்னா மெயில் கொடுத்துட்டு வெளியேயும் மெயில்னு கொடுத்துருங்க. அகைன் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. இந்த ரேடியோ மாற்றக்கூடாது, ஜெண்டரையும் மாற்றக்கூடாது. இந்த மெயிலுங்கிற இடத்துல மட்டும் என்ன மாற்றணும்னா ஃபீமேல் மாற்றிட்டு வெளியும் ஃபீமேல் மாற்றுங்க. சரியா? இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. உள்ள விழுந்துருக்கும். சரி, இப்போ இந்த கண்ட்ரோலில் புதுசாக ஒன்று தெரிஞ்சுப்போம். என்ன தெரிஞ்சுப்போம்னா மேலெல்லாம் நல்லா பாருங்க. இன்புட் டைப் டெக்ஸ்ட் எஃப் நேம் கொடுத்துருப்போம். இங்கே இன்புட் டைப் டேட்டு டிஓபின்னு கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே பாரு ஜெண்டரில் வந்து ரேடியோ காமனாக இருக்குது, நேமும் காமனாக இருக்குது. என்ன ரீசனுக்காகனா இந்த ரெண்டுமே ஜெண்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு வேலையில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். இப்போ இது மெயில் கிளிக் ஆனால் ஃபீமேல் டிசேபிள் ஆயிரும். ஃபீமேல் டிசேபிள் ஆனால் மெயில் வந்து ஃபீமேல் வந்து எனேபிள் ஆனால் மெயில் வந்து டிசேபிள் ஆயிரும். சரியா? அதாவது மெயில் ஆன் ஆச்சுன்னா ஃபீமேல் வந்து ஆஃப் ஆயிரும், ஃபீமேல் ஆன் ஆச்சுன்னா மெயில் வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். சரி, இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நேம் வந்து ஜெண்டர் காமனாக கொடுத்துருப்போம். இப்போ ஒரு வேளை நான் வேற பேர் கொடுக்குறேன் பாருங்க, கேச்சுன்னு கொடுக்குறேன். வேற பேர் கொடுத்தோம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க, மேலும் எனேபிள் ஆகும், ஃபீமேலும் எனேபிள் ஆகும். ஆனா நம்ம வந்து மேல் ஃபீமேல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். சரியா? ரெண்டுமே கொடுக்க முடியாது. அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இங்க நேம்ங்கிற இடத்துல ஜெண்டரை காமனா வச்சிருப்போம். இந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலு இல்லை ஃபீமேல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றும் கொடுக்க முடியும். சரியா? இது மூணாவது கண்ட்ரோல். இன்புட் கண்ட்ரோல்ல மூணாவது ரேடியோ பட்டன். இதை கொடுத்துட்டு கீழே வந்து பிரேக் கொடுத்துருங்க. பிஆர்னா பிரேக், ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த கேப் இருக்குல்ல, எஃப் நேம் ரெண்டாவது கண்ட்ரோல் நடுவில் ஒரு சின்ன கேப் உள்ளது பத்தியா, இந்த கேப்பை கிரியேட் பண்றதுக்காக தான் பிஆர் டேக் யூஸ் பண்றோம். சரியா? வேற எந்த ரீசனுக்காகவும் இல்லை. சரி, மூணாவது வந்து என்ன போறோம்னா இமெயில் அட்ரஸ்.
காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இமெயில் மாற்றிப்போம். இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இமெயில் கொடுக்க போகிறோம். இமெயில் இங்கேயும் நேம்ங்கிற இடத்துலையும் இமெயில். அடுத்த கண்ட்ரோல் வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பரில் வந்து மொபைல் நம்பர் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல என்ன கொடுக்கணும்னா டிஎல்னு கொடுத்துருவோம். நேம்ங்கிற இடத்துல வந்து மொபைல் கொடுத்துருவோம். சரிங்களா? அகைன் அட்ரஸ் அட்ரஸும் டெக்ஸ்டில் தான் இருக்கும். ஆடுன்னு கொடுத்துருவோம். அட்ரஸ்க்கு அப்புறம் வேற என்னலாம் இருக்கு? சிட்டி சிட்டின்னு டெக்ஸ்டில் தான் இருக்கும். நேம் வந்து சிட்டின்னு வச்சுருவோம். அகைன் சிட்டிக்கு அப்புறம் ஸ்டேட் ஸ்டேட்டு அதுவும் டெக்ஸ்டில் தான். ஸ்டேட்டு அகைன் இன்புட்டாக கொடுத்து பின்கோடு பின்கோடு வந்து நம்பரில் தான் இருக்கும். நம்பர்னு கொடுத்துருவோம். பின்கோடுக்கு அப்புறம் வந்து கோர்ஸ் அப்ளை ஃபார், எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். கோர்ஸ் அப்ளை ஃபார் இதுவும் டெக்ஸ்ட் தான். கோர்ஸ் கொடுத்துருவோம். மேலே எப்படி மாற்றாமல் இருப்பாங்க. இதில் வந்து நம்பர் கொடுத்துருவோம். இல்லை பின்கோடு சரியா? அடுத்து அப்படியே பின்கோடை கால் பண்ணுவோம். கால் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா பர்சன்டேஜ் நம்பரு பின்கோடுங்கிற வார்த்தையை எழுதிட்டு பெருன்னு போட்டுப்போம். பர்சன்டேஜுக்கு அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ கீழே வந்து நம்பருங்கிற வார்த்தையை டைப் வந்து எடுத்துடணும். டைப் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபைல் கொடுக்கணும். சரிங்களா? ஃபைலு நேமில் வந்து ஃபோட்டோ. அகெயின் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்ளேட் ஃபோட்டோவை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து அப்லோட் மார்க் ஷீட்டு ஃபைல் அதே ஃபைல் தான். மார்க்கும் கொடுத்துப்போம். மார்க் ஷீட்டுக்கு அப்புறம் ஒரு செக் பாக்ஸ் வரணும்னு நான் டிக்ளரேஷன் இந்த மேலே கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லி வர்றதுக்காக என்ன கொடுப்போம்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுப்போம். அதில் வந்து என்ன கொடுக்குறோன்னா முதல் லேபிளுக்கு என்ன கொடுக்குறோன்னா இன்புட் டைப் கொல்ட்டு செக் பாக்ஸ் நேம் வந்து என்ன வரும்னா டிக்ளரேஷன், அதில் டிஎல் போட்டுக்கிறோம். சரியா? I declare that the information provided is true. சரிங்களா? இது ஒரு டிக்ளரேஷனு. இது வந்து நீ ஆன்லைனில் கோர்ஸுக்கு இல்லைன்னா நம்ம காலேஜுக்கு அட்மிஷன் அப்ளை பண்ணால் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 2 பிஆர் டேக் போட்டுப்போம். பிஆர் லாஸ்ட் வந்து இன்புட்டு சப்மிட். சரிங்களா? சப்மிட்
நேமுக்கு பதிலாக இந்த இடத்துல வேல்யூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்ளிகேஷன். அகைன் இன்னொரு இன்புட்டு கொடுத்துட்டு டைப்பில் வந்து ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட்டுக்கு அப்புறம் நேமில் ரீசெட். அவ்வளோதான், நம்ம எல்லா கண்ட்ரோலும் எழுதியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எல்லாமே உள்ள வந்திருக்கும். ஸோ சிம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியஸ் கண்ட்ரோல் படிச்சிருக்கோம். முதல்ல வந்து டெக்ஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்புட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு ரேடியோ பட்டன், இமெயில் இந்த இடத்துல இமெயில் தான் கொடுக்க முடியும், நம்பர் இந்த இடத்துல வந்து நம்பர் தான் கொடுக்க முடியும், அட்ரஸு, சிட்டி, பின்கோடுங்கிற இடத்துல நம்பர் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி சூஸ் ஃபைல்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீ சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அப்லோடு மார்க் ஷீட்டு. இது செக் பாக்ஸ். செக் பாக்ஸுக்கும் ஜெண்டருக்கும், அதாவது ரேடியோ பட்டனுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ரேடியோ பட்டன் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும், ஏதாவது ஒன்று தான் எனேபிள் இருக்கணும். ஆனால் செக் பாக்ஸ் வந்து 7-8 கூட வச்சுக்கலாம், 7-8மே எனேபிள் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாபின்னு வச்சுக்கிட்டு அதில் வந்து 2-3 செக் பாக்ஸ் கூட உள்ள கொடுத்துக்கலாம். சரியா? செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டன் வித்தியாசம் தெரியணும். சரியா? சரி, இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். என்னென்ன இன்புட் எலமெண்ட்லாம் HTML சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம வந்து சந்திப்போம். சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ, இல்லைன்னா கீழே கமெண்ட்ல கேளு. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடு. சரியா? தேங்க்யூ.